உங்களை பற்றியே நினச்சிட்ருக்க ஏசப்பாவை பற்றி உங்கள்கிட்ட சொல்லுகிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். யோவான் 15:9 பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். திராட்சை கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திருந்தால்தான் மிகுந்த கனி கொடுக்கும். நாம் எப்படி அவரில் நிலைத்திருக்க முடியும்? முதலாவது, அவர் நம் மீது அன்பாகவே இருக்கிறார் என்பதை அறிந்திருக்க வேண்டும். எப்படி பிதாவானவர் குமாரனில் அன்பாய் இருக்கிறது போல அவரும் நம்மை மிகவும் நேசிக்கிறார். அநேக நேரங்களில் நம்முடைய கிளைகளில் மிகுந்த கனிகளை கண்டவுடனே, ஆஹா, நான் தான் மிகவும் அதிகமான கனிகளை தருகிறேன் என்ற பெருமை வந்து விடுகிறது. என்னால் தனியாகவே செயல்பட முடியும் என்று நாம் நினைத்து விடுகின்றோம். ஆனால் அவரே நம்முடைய அடிவேர். வேரிலிருந்து தான் சத்தான ஆகாரம் கொடிகளுக்கு கிடைக்கும். நாமாக தனித்து எப்பொழுதும் செயல்பட முடியாது, செயல்படக்கூடாது. இரண்டாவதாக, நாம் அவரில் நிலைத்திருப்பதற்கு அவரை முழுமையாக விசுவாசித்து எல்லா சூழ்நிலைகளிலும் அவரையே சார்ந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார். அவரை மகிமைப்படுத்தும் எந்த இடத்திலும் அவர் வந்து நம்மை ஆசீர்வதிப்பேன் என்றார். எனவே அவரை துதித்து அவரை மகிமைப்படுத்தும் போது அவருடைய அன்பில் எப்பொழுதும் நிலைத்திருக்க முடியும். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, நீர் எங்களிடத்தில் அன்பாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்க உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.